இவ்ளோ நாளா தாத்தா பாட்டி உறவு இருக்குன்னு தெரியும், ஆனா பார்த்ததில்ல. இப்பதான் பாட்டிய பார்த்திருக்கோம். அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. அவங்கள திரும்ப பார்க்கணும் பேசணும்னு தோணுது. ஆனா பாட்டியை எப்படி மீட் பண்றதுன்னு தான் தெரியல. அப்பா கிட்ட கேட்டு பார்க்கலாமா? இல்ல, அது சரியா வராதுன்னு தோணுது. ஏற்கனவே பாட்டி இங்க வந்ததுக்கு காரணம் அப்பாவா இருக்குமோன்னு அம்மா சந்தேகப்படுறாங்க. இந்த நேரத்துல அவர்கிட்ட என் விருப்பத்தை சொன்னா அவரு நிறைவேற்றுவாரான்னு தெரியல. என்ன பண்ணலாம்? டிரைவர்கிட்ட கேட்கலாமா? போய் கேட்டு பாப்போம். நான் உள்ள வரலாமா? என்ன விஷயம்? உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். சொல்லு. அது எனக்கு பாட்டியை பார்க்கணும். பாட்டியை பார்க்கணுமா? ஆமா, எனக்கு பாட்டியை பார்க்கணும் போல இருக்கு. நீ என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போறியா? நீ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா? இப்பதான் அவங்க வந்துட்டு போனதுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ போய் அவங்கள பார்க்கணுன்ற அதெல்லாம் சரியா வராது. அதை விட்டுரு. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். அம்மாவுக்கு தெரிஞ்சா தானே பிரச்சனை. அவங்களுக்கு தெரியாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதெல்லாம் ரிஸ்க். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா பார்ப்போம். இல்ல, எனக்கு இப்பவே பார்த்தாகணும். அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு என் கல்யாண பத்திரிக்கை கொடுத்து எனக்கு அவங்கள இன்வைட் பண்ணணும். இவ்வளவு நாள் பாட்டி யாருன்னு தெரியாம இருந்துச்சு, அதனால பெருசா எடுத்துக்கல. இப்ப அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தனியா பார்த்து பேசணும்னு ஆசையா இருக்கு. அதுக்குதான் உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். நீ ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா இங்க நிலைமை சரியில்லைல்ல. இதனால புது பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு பாக்குறேன். உன்னால முடியலன்னா விட்டுரு, நான் போய் பாத்துக்கிறேன். தேவையில்லாம பிரச்சனை வரும் அது இதுன்னு சொல்லாத. பாட்டிய பார்த்து பேசினா என் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சொன்னா என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க மாட்டேன். சரி போலாம். நீ போ, நான் வரேன். அம்மா தாயே மகமாயி, ஹலோ, சொல்லுங்க மேடம். டிரைவர் எங்க இருக்க? இங்க வெளியே வந்திருக்கேன் மேடம். சரி, உடனே கிளம்பி வா. வரேன் மேடம். என்னாச்சு? உங்க அம்மா தான் வெளியே இங்கே போகணுன்னு கூப்பிடுறாங்க. நான் கிளம்புறேன். நீ பாட்டியை பார்த்துரு. ஒருவேளை நான் வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிடு. எனக்காக வெயிட் பண்ணாத. சரி. ம். பாட்டி, பாட்டி, தங்கம், என் தங்கம், என் தங்கம். எப்படா கண்ணு இருக்கிற? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கிறேன். தாத்தா நல்லா இருக்காரா? அவரும் நல்லா இருக்காரு. ஆமா, நீ தனியாவா வந்த? இல்ல பாட்டி, எங்க வீட்டு டிரைவரும் கூட வந்தாரு. அம்மா ஃபோன் பண்ணி ஏதோ வெளியில போகணும்னு சொன்னாங்க, அதான் கிளம்பி போயிட்டாரு. என் பேத்திய பார்த்து பேசுறதுக்கு இத்தனை வருஷம் பிடிச்சிருக்கு பாரு. இப்பவாது பார்க்க முடிஞ்சதே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். பாட்டி, நீங்க வீட்டுக்கு வந்தப்போ அம்மா உங்களை திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
பரவாயில்ல விடு தாயி. உன் அம்மா குணம் தெரிஞ்சது தானே. அவ என்ன அசிங்கப்படுத்தாம அனுப்பியிருந்தா தானே ஆச்சரியப்படணும். என் அம்மா கிட்ட சொல்லாம கொல்லாம பொண்ணு கேட்டு வந்தது அது உங்க தப்பு தானே பாட்டி. சொல்லிட்டு வந்துட்டா மட்டும் உங்க அம்மா வெத்தலை பாக்கு வச்சு உள்ள வாங்கன்னு சொல்ல போறாளா? அப்பவும் இப்படி தானே அவமானப்படுத்தி அனுப்ப போறா? விடு பாட்டி. நீங்களும் தாத்தாவும் இருந்தும் உங்களை பார்க்காம பேசாம உங்க பாசம் கிடைக்காமலே நாங்க வளர்ந்துட்டோமே. அத இப்ப நினைச்சாலும் ரொம்ப வருத்தமா இருக்கு பாட்டி. அதுக்கு காரணம் உங்க அம்மா தானே. என்ன பண்றது? உங்க எல்லாரையும் வரவழைச்சு பக்கத்துல வச்சு பேசணும் பார்க்கணும்னு எங்களுக்கும் ஆசைதான். அதுக்கு நாங்க கொடுத்து வைக்கலையே தாயி. இல்ல பாட்டி, இனிமேலாச்சும் நம்ம அடிக்கடி பார்ப்போம் பேசுவோம் சந்தோஷமா இருப்போமே. எவ்வளவு அழகா பேசுற முருகா. பாத்தியா ஐயா, என் பேத்தி என்ன அருமையா பேசுற. அம்மாடி, நீ இப்படி பேசுறத உன் தாத்தா பார்த்தாருன்னு வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எனக்கு தாத்தாவையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. அதுக்கு என்னடா கண்ணு, இன்னொரு நாள் பார்த்துட்டா போச்சு. ம், ஆண்டவா, 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து நல்லபடியா வாழணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ தான் இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து நாங்க எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கு நீ வழிவகுக்கணும் சாமி. பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ நல்லா இரு தாயி. இந்தா. ஃபு. பாட்டி, எனக்கு கல்யாணம். நீங்களும் தாத்தாவும் அவசியம் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். மாப்பிள்ளை பேர் இருக்கிற இடத்துல என் பேரனோட பேர் இருக்கணும்னு அதுதான் என் ஆசை. அதுக்கு தான் உன்னை பொண்ணு கேட்டு வந்தேன். உனக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்கிற நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேரும்னு நான் நினைச்சேன். அதுக்கு தான் வழி இல்லாம போயிடுச்சு. இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ நல்லா இரு தாயி, நல்லா இரு. பாட்டி, நீங்க ஆசைப்பட்டதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. அதனால உங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் இப்ப எப்படி நடக்கும்? அதுவும் உங்க பேரன் யாரு, என்ன பேரு, எப்படி இருப்பாரு, இது எதுவுமே தெரியாது. இருந்தாலும் எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகலன்னா நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுன்றதுக்காக உங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சிருப்பேன். ஆனா இப்ப அதெல்லாம் சரியா வராது பாட்டி. மேடம், நீ எங்க இருந்த ராஜா? அது ஒரு சின்ன பர்சனல் வேலையாக போயிருந்தேன் மேடம். சரி, கொஞ்சம் வெளியே போனோம், அதுக்கு தான் கேட்டேன். போகலாம் மேடம். ரேவதியோட கல்யாண பத்திரிக்கையை ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்கன்னு கொஞ்சம் பேருக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு வந்துடலாமா? சரிங்க மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் இப்போ வந்துடுறேன். போலாம், வண்டி எடு. சரிங்க மேடம். என் அப்பா முருகன் உனக்கும் என் பேரனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு உறுதியா சொல்லியிருக்கான். பாப்போம், அவன் சொன்னது எல்லா விஷயமும் நடந்திருக்கு. இதையும் பார்ப்போம். டிரைவர், கொஞ்சம் வண்டியை நிறுத்து. என்னாச்சு மேடம்? ஏன் வண்டியை நிறுத்த சொன்னீங்க? இல்ல, அந்த கோயில்ல சாமி கும்பிடலான்னு வண்டியை கோயில் வாசல்ல நிறுத்து. இந்த கோயிலுக்கா? ஆமா, அதுக்கு என்ன? இல்ல,
இதோட ஒரு பெரிய கோயில் இதை தாண்டி இருக்கு. நம்ம வேணா அந்த கோயில் போயிடலாமா? ஏன் இந்த கோயிலுக்கு என்ன, இங்கே போலாம். வண்டியை திருப்பு. சரிங்க மேடம். இந்த கல்யாணம் நடந்துதான் நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு இல்ல பாட்டி. கல்யாணம் நடக்கலனாலும் 2 குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க என்னாலான முயற்சிகளை நான் கண்டிப்பா செய்வேன். ஏ ராசாத்தி ராசாத்தி. உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும் நீ இந்த பொம்பளைய பார்க்க வந்திருப்ப? இல்லம்மா, பாட்டி பெரியவங்களாச்சே. என் கல்யாணத்துக்கு இவங்க ஆசீர்வாதம் இருந்தா நல்லா இருக்கும் தான் பத்திரிக்கையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க வந்தேன். ஏய், இவ மூச்சு காத்தே நம்ம மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். நீ என்னடானா உறவு முறை கொண்டாடி பத்திரிக்கையை கொடுக்க வந்திருக்க? வர வர என் பேச்ச கேட்க கூடாதுன்னே இருக்கியா? சாமுண்டீஸ்வரி, என் பேத்தி செஞ்ச நிறுத்து. நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. நான் என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய், இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. வா போலாம். அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, வான்னு சொல்றேன்ல. இது ஒரு கேடு இவளுக்கு. வாடி. பாட்டி, அம்மா, அம்மா, பாட்டி, பாட்டி. முருகா, என் குடும்பத்தை நீதாயா ஒன்று சேர்த்து வைக்கணும். என்னாச்சுக்கா? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? இவளுக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா
அந்த பொம்பளைய இப்ப பார்க்க போயிருப்பா. யாருக்கா சொல்ற? இந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தாலே ஒரு கிழவி, அவ்வளவுதான் சொல்றேன். என்னது? அந்த பொம்பளை பார்க்க போயிருக்காளா? ஆமா, திருட்டுத்தனமா போய் சந்திச்சு பேசுறத நானே பார்த்தேன். ஏய், நீ பாட்டின்னு பார்க்க போனியே, அந்த பொம்பளையும் அவ புருஷனும் சேர்ந்துதான் என் அம்மா மேல கோயில் நகைய திருடினதா பழிய போட்டு அவங்க சாவுக்கு காரணமா இருந்தவங்க. அவங்களாலதான் என் தங்கச்சியையும் நான் பறி கொடுத்தேன். அதெல்லாம் இன்னும் என் மனசுக்குள்ள அணையாத நெருப்பா எரிஞ்சுகிட்டே இருக்கு. இப்படி எனக்கு துரோகம் செஞ்சவள நீ போய் பார்க்க போவியா? அம்மா, அதுக்குதான் 25 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டாங்கல்ல. இன்னும் அவங்கள தண்டிக்கிறது சரியில்லம்மா. ஏ ரேவதி, அம்மாவே எதிர்த்து பேசுறியா? அவங்க செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம். அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். சித்தி, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எங்க அம்மாவை எப்ப பாரு தூண்டி விடுறதே நீங்கதான். அவ பேசினதுல என்ன தப்பு? அவங்களாலதான் இன்னைக்கு நான் என் அம்மா தங்கச்சிய இழந்து நிக்கிறேன். நான் எப்படி உறவுகளை இழந்து நிக்கிறேனோ அப்படி அவங்களும் இழந்துதான் நிக்கணும். மகன் உயிரோட இருந்தும் பார்க்க முடியாம இருக்கிறது ஒரு தண்டனை தான். போதுமா நீங்க கொடுத்த தண்டனை? அவங்க வயசானவங்க, இனிமேலும் இதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு இல்ல. பாட்டிங்கிற உரிமையில தான் நான் அவங்கள பார்க்க போனேன். அதுல என்ன தப்பு இருக்கு? மாமா, ரேவதி நல்லா பாயிண்ட் பிடிச்சுதான் பேசுறா. மாப்பிள்ள, இனிமே ரொம்ப நாளைக்கு சாமுண்டி ஸ்டைல இப்படியே இருக்க முடியாது. முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மாறித்தான் ஆகணும். மாறித்தான் ஆகணும். அதுக்கான முதல் ஸ்டெப் தான் இப்ப என் பொண்ணு ரேவதி கேள்வி கேட்கறது. யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் மாமா. அம்மா, இவ்ளோ நாள் அவங்க எனக்கு பாட்டின்னு தெரியாது. அதனாலதான் நான் பார்க்கல. இப்ப அவங்க என் பாட்டின்னு தெரிஞ்சிருச்சு. அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள என் கல்யாணத்துக்கு கூப்பிடலாம் தான் போனேன். ஏய், நீ யார கூப்பிட்டிருந்தாலும் நான் தடுத்திருக்க மாட்டேன். ஆனா நான் ஜென்ம விரோதியா நினைக்கிறேன். அந்த கிழவனோடையும் கிழவியோடையும் நீ பேசுறதையோ பழகிறதையோ நான் அனுமதிக்க மாட்டேன். அம்மா, மத்த எல்லா விஷயத்திலயும் நியாய தர்மம் பாக்குறீங்க, சரியாதான் நடந்துக்கிறீங்க. ஆனா தாத்தா பாட்டி விஷயத்துல மட்டும் ஏமா இப்படி பாறை மாதிரி இறுகி போன மனசோட நடந்துக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்க இப்ப கொடுத்த தண்டனையே அதிகமா? இதுக்கு மேலயும் தண்டனை கொடுத்தா நடக்க கூடாது ஏதாவது நடந்து போயிடுமா? அம்மா, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. தாத்தா பாட்டி கிட்ட இருந்து நீங்க அப்பாவை பிரிச்ச மாதிரி உங்க கிட்ட இருந்து எங்களை யாராவது பிரிச்சா உங்களால தாங்கிக்க முடியுமா? மாமா, ரேவதி நல்லா பாயிண்ட் பிடிச்சு பேசுறா. பேசாம அவளை லாயருக்கு படிக்க வச்சிருக்கலாம். கேட்கட்டும் மாப்பிள்ள. நான் கேட்க முடியாத கேள்வியெல்லாம் என் பொண்ணு கேட்கறாளே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஐ எம் ஆல்சோ ஹாப்பி மாமா. ரேவதி, உனக்கு என்னோட வலியும் வேதனையும் இன்னும் புரியல. அதனாலதான் இப்படி பேசுற. அம்மா, உங்களோட வலி வேதனை ஒண்ணும் புரியாம இல்ல. தாத்தா பாட்டியோட வலி வேதனையையும் புரிஞ்சுக்காம இருக்கீங்கன்னு தான் சொல்றேன். ரேவதி, நீ அம்மா எது சொன்னாலும் அதை எதிர்த்து செஞ்சே பழக்கப்பட்டுட்ட. அதான் இந்த விஷயத்திலையும் அம்மாவை எதிர்த்து பேசுற. அவங்க கூட பேச்சுவார்த்தையே இல்ல. அவங்க எப்படி தம் பேரனுக்கு பொண்ணு கேட்டு வரலாம்? அது மட்டும் சரியா? அவங்களுக்கு எனக்கு நிச்சயம் நடந்தது தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. தெரிஞ்சிருந்தா யாராவது வருவாங்களா? இவ்ளோ நல்லா பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒரு கல்யாணத்தால ஒண்ணு சேரும் நினைச்சிருக்காங்க. அவங்க நினைப்புல தப்பு இருக்குன்னு எனக்கு தோணல. மாமா, ரேவதி நம்ம வேலையை குறைச்சிருவா போல இருக்கே. கார்த்தி ரேவதி கல்யாணத்தை அப்ப நம்ம கண்டிப்பா நடத்திடலாம். நம்ம எதிர்பார்க்கறது அதான் மாப்பிள்ள. நல்லது நடந்தா சந்தோஷம் தானே? கரெக்ட். நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாற போறது இல்ல.
இவ்ளோ வருஷமா அந்த வீட்ல யாரையும் பார்க்காம எந்தவித பேச்சு வார்த்தையும் இல்லாம காலத்தை ஓட்டியாச்சு. நீ கேட்டதுனாலதான் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அப்பாவா அங்க அனுப்பி வைக்கிறேன்னு நான் சம்மதிச்சேன். இன்னும் அப்பா அங்க போக கூட இல்ல, அதுக்குள்ள அந்த கிழவி தம் பேரனுக்கு பொண்ணு கேட்டு வந்துட்டான். உன் அப்பாவை அங்க அனுப்பி வைக்கிறத பத்தி இனிமே நான் யோசிக்கணும். அம்மா, பாட்டி வயசானவங்க. நம்ம காலத்திலே 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு அவங்க நினைச்சதுல தப்பு இருக்குன்னு எனக்கு தோணல. அப்போ அவங்க செஞ்சது சரின்னு சொல்ல வரியா? அம்மா, ஒருவேளை மகேஷோட எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்காம இருந்து எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தா நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுன்றதுக்காக பாட்டி சொன்ன மாதிரி அவங்களோட பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா சம்மதிச்சிருப்பேன்.